ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னா சிக்கன் தண்ணி குழம்பு தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சிக்கன் செய்கிறதுக்கு கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, சோம்பு, ஜீரகம், லவங்கம் இதெல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சதுனால கொஞ்சம் நிறைய இருக்குது. 2 இல்லைன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி அது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக சேர்க்கும் போது நல்லா வதங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் அதோட கலரும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே வதங்கிடும். நீங்கள் இல்லை அப்படின்னா ஒரு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா கூட ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது நான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவு சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா காரமான மிளகாத்தூள் அப்படிங்கிறதுனால நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நான் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி நல்லா மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பெரிய சிக்கனாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. ஆல்ரெடி நமக்கு சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வேக வச்சுட்டு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கர் லைட்டாக சும்மா மூடி தான் வச்சுருக்கேன். விசில்லாம் போடலை. சும்மா கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுட்டு அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நம்ம சிம் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வெளியில் வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி வரும்போது நல்லா ஒன்ஸ் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால இப்போ தேங்காய் எல்லாமே அரைச்சிட்டு நம்ம ஒன்றாவே ஊற்றிடலாம். ஏன்னா இது அதிகமாக வேகிறதுக்கு டைம் எடுக்காது. சும்மா ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஸோ தேங்காய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பத்தை தேங்காய், அது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே சேர்க்கலை. ஸோ தண்ணி எல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் தண்ணி குழம்பு அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக தான் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன் எல்லாத்துலேயுமே நீங்கள் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றிக்க போகிறேன். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கம்மியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை, ஒரு 2லேருந்து 3 புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடிட்டு 2 விசில் வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஸோ நீங்கள் குக்கரில் வேக வைக்கலை, நீங்கள் பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ குக்கர் அப்படிங்கிறதுனால கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துடும். ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா உங்களுக்கு அந்த ஆயில் நல்லா மிதந்து உங்களுக்கு அந்த சிக்கன் கிரேவியோட அந்த இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான சிக்கன் தண்ணி குழம்பு வந்து ரெடி. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம நிறைய தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படி இல்லைன்னா நம்ம வந்து உளுந்த சோறுலாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக மல்லி இலை லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் தண்ணி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான ரெசிபிஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.